தமிழகத்தை யாராலும் பிரிக்க முடியாது, அந்த கனவு நடக்காது. கனிமொழி உறுதி. ஞாயிற்றுக்கிழமை பத்திரப்பதிவு ஆபீஸுக்கு போன அமைச்சர் லீவா என ஆதரவாளர்களிடம் அதிர்ச்சியாக கேட்டார். பொதுமக்களிடம் முதல்வர் ஸ்டாலின் நாளை நேரடியாக கோரிக்கை மனுக்களை பெறுகிறார். தலைமைச் செயலகத்தில் ஏற்பாடுகள் தீவிரம். பத்ம விருதுகளுக்கு சாதனையாளர்களை, சமூக சேவகர்களை மக்களே பரிந்துரைக்கலாம். பிரதமர் மோடி வேண்டுகோள். மக்கள் விரும்பினால் மாநிலம் பிரிக்கப்படும். பாரதிய ஜனதா எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் கருத்து. புதுச்சேரியில் வரும் 16ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு. முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. சேலத்தில் அதிக பயணிகளை ஏற்றிச் சென்ற பஸ்களை மறித்து போலீசார் அதிரடி சோதனை. இடைவெளியை கடைபிடிக்காத பயணிகளுக்கு பஸ்ஸிலேயே கோவிட் டெஸ்ட். மேகதாது விவகாரம் நாளை அனைத்துக் கட்சிக் கூட்டம். 13 கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். அடுத்த மாதம் விண்ணில் செலுத்தப்படுகிறது ஜிசாட் 1. இயற்கை பேரிடர்களை கண்காணிக்கும் திறன் கொண்டது. நீட் தேர்வு விவகாரத்தில் பாஜகவின் இரட்டை நிலை வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அதிமுக முன்னாள் எம்பி மைத்ரேயன் சாடல். நாளை முதல் சென்னை மெட்ரோ ரயில் 1 மணி நேரம் கூடுதலாக இயக்கம். காலை 5:30 முதல் இரவு 10 மணி வரை ரயில்கள் இயங்கும். சென்னை தலைமைச் செயலகத்தில் பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை அளிக்க முதல்வரின் தனிப்பிரிவு செயல்பட்டு வருகிறது. ஆன்லைன் மூலமும் தனிப்பிரிவில் புகார் அளிக்க வசதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாளை காலை 10 மணிக்கு முதல்வர் ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெறுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அதிகாரிகள் செய்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கட்டாலங்குளத்தில் உள்ள வீரன் அழகுமுத்துக்கோன் மணிமண்டபத்தில் உள்ள அவரது சிலைக்கு எம்பி கனிமொழி மாலை அணிவித்து மரியாதை செய்தார். தமிழகத்தை யாரும் பிரிக்க முடியாது, அவர்கள் கனவு நிறைவேறாது என்றார். அழகுமுத்துக்கோன் அவர்களுடைய 311வது பிறந்த நாளின் அன்று அரசு மரியாதையாக இன்று அவருக்கு அஞ்சலி செலுத்தி மரியாதை செய்திருக்கிறோம். தமிழ்நாட்டை யாரும் பிரிக்க முடியாது. அதனால யாரும் அந்த கனவெல்லாம் நீங்க அப்படிலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது நிச்சயமாக ஒன்றிய அரசு தான். ஏன்னா அரசியல் சட்டத்திலே ஒன்றிய அரசு யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. அதனால அதுல ஒன்றும் தவறு இல்லை. அது நாட்டுக்கு எதிரான ஒன்றும் இல்லை. சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்துக்கோன் பிறந்த நாளை முன்னிட்டு பாளையங்கோட்டையில் உள்ள சிலைக்கு பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கொங்கு நாடு விவகாரம் குறித்து கேட்டபோது, மக்களின் விருப்பங்கள், எதிர்பார்ப்புகளின் அடிப்படையில்தான் மாநிலங்கள் பிரிக்கப்படுகிறது. மக்களின் எதிர்பார்ப்பு அவ்வாறு இருக்கும் என்றால் அதை செய்ய வேண்டியது அரசின் கடமை என நயினார் நாகேந்திரன் பதிலளித்தார். மதுரை மாவட்டம் செக்கானூரணியில் ரூபாய் 40 லட்சம் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட துணை வேளாண்மை விரிவாக்க மையத்தை பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி திறந்து வைத்தார். பிறகு அங்குள்ள பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு சென்றார். அலுவலகம் பூட்டப்பட்டிருந்தது. லீவா என கேட்டவர் அலுவலகத்தின் வெளியில் நின்றபடியே பேட்டி அளித்தார். விவசாய பெருங்குடி மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அந்த விவசாய பொருள்களை எல்லாம் வைக்கக்கூடிய ஒரு கிட்டங்கியை இங்கே அமைத்து, அலுவலகமும் அமைத்து, அது மக்களுடைய பயன்பாட்டிற்கு இன்றைய தேதியிலிருந்து வர இருக்கிறது. அதனை நம்முடைய அமைச்சனுடைய சிறிய வழிகாட்டினுடைய அடிப்படையில் இப்போது அதை திறந்து வைத்திருக்கிறோம். சனி ஞாயிறு விடுமுறை என்பது கூட தெரியாமல் பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு அமைச்சர் சென்றது மதுரை வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது.
புதுச்சேரியில் கோவிட் தொற்று காரணமாக பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. இரண்டாவது அலையின் தாக்கம் தற்போது முற்றிலும் குறைந்துள்ளது. தினசரி பாதிப்பும் 200க்கும் கீழ் வந்துள்ளது. இந்நிலையில் ஜூலை 16 முதல் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் திறக்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். அன்றைய தினம் அனைத்து கல்லூரிகளும் திறக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 11 12 வகுப்பு 16ஆம் தேதி முதல் தொடங்கப்படும். 16ஆம் தேதி முதல் 9 10 11 12 அனைத்து கல்லூரிகளிலும். கோவிட் பரவல் காரணமாக பஸ்களில் 50% பயணிகள் மட்டுமே பயணிக்கலாம் என அரசு அறிவித்துள்ளது. ஆனால் பல இடங்களில் விதியை மீறி அதிக பயணிகளை ஏற்றுவதாக புகார்கள் வந்தன. அதையடுத்து போலீசாருடன் அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்ட கலெக்டர் அலுவலகம் அருகில் பஸ்களை நிறுத்தி சோதனையிடப்பட்டது. 50%க்கு மேல் பயணிகளை ஏற்றிய ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை போலீசார் எச்சரித்தனர். சமூக இடைவெளி இல்லாமல் பஸ்ஸில் பயணம் செய்த பயணிகளுக்கு பஸ்ஸிலேயே கோவிட் பரிசோதனை செய்யப்பட்டது. பல பஸ்களை நிறுத்தி இடைவெளியின்றி உட்கார்ந்திருந்த 100க்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு டெஸ்ட் எடுக்கப்பட்டது. பஸ் பயணத்தின் போது சமூக இடைவெளி, மாஸ்க் அவசியம் என பயணிகளுக்கு அதிகாரிகள் அறிவுறுத்தினர். பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் நபர்களுக்கு பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ விருதுகளை மத்திய அரசு வழங்கி வருகிறது. தன்னலமின்றி மக்களுக்கு சேவை செய்யும் நபர்களை கண்டறிந்து பத்ம விருதுகளை வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக பிரதமர் மோடி ஒரு ட்வீட் செய்துள்ளார். களத்தில் இறங்கி சிறந்த பணிகளை செய்யும் பல திறமைசாலிகள் இந்தியாவில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஊக்கமூட்டும் நபர்களை மக்களே பத்ம விருதுகளுக்கு பரிந்துரைக்கலாம் என மோடி கூறியுள்ளார். padmaawards.gov.in என்ற இணையதள முகவரியையும் பகிர்ந்துள்ள பிரதமர் மோடி செப்டம்பர் 15ஆம் தேதி வரை பரிந்துரைகளை அனுப்பலாம் என கூறியுள்ளார். பரிந்துரைக்கும் நபரின் சாதனை, சேவை பற்றி 800 வார்த்தைகளுக்கு மிகாமல் குறிப்பையும் இணையதளத்தில் மக்கள் பதிவிடலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. கரூர் அடுத்துள்ள ஆண்டங்கோவில் புதூர் பகுதியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி உள்ளது. 1962இல் காமராஜரால் திறந்து வைக்கப்பட்டது இந்த பள்ளி. தற்போது 85 மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடந்து வரும் நிலையில் கோவிட் பரவல் காரணமாக எந்த பெற்றோரும் குழந்தைகளை பள்ளியில் சேர்க்காமல் இருந்துவிடக் கூடாது என்ற நோக்கத்துடன் தலைமை ஆசிரியர் கண்மணி மற்றும் ஆசிரியைகள் வீடு வீடாக போய் விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்றனர். பள்ளியில் சேர விரும்பும் பிள்ளைகளுக்கு வீடுகளிலேயே அட்மிஷன் போடுகின்றனர். முயற்சிக்கு பலன் கிடைத்துள்ளது. பலர் குழந்தைகளை சேர்ப்பதாக தலைமை ஆசிரியர் கூறுகிறார். என் பள்ளி பெற்றோராசிரியர் சங்க தலைவரும் முன்னாள் மாணவர்களும் பெற்றோர்களும் எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்கறனால இந்த வருஷம் மாணவர்களுடைய சேர்க்கை எண்ணிக்கை நாங்கள் அதிகப்படுத்திட்டு இருக்கோம். இந்த கொரோனா காலத்தில் நாங்கள் எப்படி நாங்கள் பிள்ளைங்களுக்கு பயிற்சி அளிக்கிறோம், பள்ளிக்கூடத்துக்கு வராட்டியும் எப்படி கல்வி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்கள வரும்போதே நாங்கள் வாட்ஸ்அப் செல் கொண்டு வர சொல்லி அதில் டிக்ஷா ஆப்பு, ஆன்லைன் கல்வி ரேடியோ எப்படி படிக்கணும், கல்வி 40 எப்படி பயன்படுத்தலாம், வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து அதில் எப்படிலாம் நாங்கள் என்னென்னலாம் கொடுக்கணும் டெய்லி அவங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி என்ன படிக்கணும், என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும். அதில் கல்வி மட்டும் நாங்கள் கொடுக்கல, ஆரோக்கியத்தை பற்றியும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். சுற்றுச்சூழல் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் தனது தொகுதியான ஆலங்குடியில் உள்ள சிக்கப்பட்டி கிராமத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பேட்மிண்டன் அரங்கத்தை திறந்து வைத்தார். வீராங்கனைகளின் கோரிக்கைகளை கேட்ட அமைச்சர் மெய்யநாதன் சிறிது நேரம் அவர்களுடன் பேட்மிண்டன் விளையாடினார். கோவிட் பரவலுக்கு பிறகு திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தின் இணையதளத்தில் முன்பதிவு செய்யப்படும் டிக்கெட்டை கொண்டு வருபவர்கள்தான் திருப்பதி கோயிலில் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். இதை அறியாமல் திருப்பதி வரும் பக்தர்களை அணுகும் புரோக்கர்கள் விஐபி தரிசனம் செய்ய வைப்பதாக கூறி போலி விஐபி தரிசன டிக்கெட்டுகளை கொடுத்து ஏமாற்றுகின்றனர். நேற்று திருப்பதி வந்த 2 குடும்பத்தினரிடம் விஐபி தரிசனம் செய்து வைப்பதாக கூறி 35,000 ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டு போலி டிக்கெட்டுகளை கொடுத்துள்ளனர். கோயிலில் ஸ்கேன் செய்த போதுதான் போலி டிக்கெட் என்பது தெரிந்தது. இதுபற்றி போலீசார் விசாரணை நடத்தி 7 பேர் கும்பலை கைது செய்தனர். திருப்பதி வரும் பக்தர்கள் எக்காரணத்தை கொண்டும் இடைத்தரகர்களை நாட வேண்டாம் என திருப்பதி போலீசார் கூறினர். తిరుపతి రైల్వే స్టేషన్ బస్ స్టాండ్ దగ్గర కొంతమంది భక్తాదులను మోసగించి కొంతమంది విఐపి లెటర్ ఉందని చెప్పేసి కొన్ని అట్లాగే టికెట్స్ మేము ఇస్తాము, టికెట్ మేము ఇస్తాము, తీసుకుపోండి అని చెప్పేసి కొంతమంది
ఇట్లా మోసం జరిగింది. దాదాపు 7 కేసెస్ మనకు గత 1 మంత్లో మనకు రిజిస్టర్ కావడం జరిగింది. అంతమందిని అరెస్ట్ చేయడం జరిగింది. వాళ్ళందరిపైన కూడా కఠిన చర్యలు తీసుకుంటున్నాము. అందరిపైన కూడా షీట్స్ ఓపెన్ చేయడం జరిగింది. பெரம்பலூர் அருகே உள்ள காரை கிராமத்தைச் சேர்ந்தவர் சங்கர், வயது 43, ராணுவ வீரர். மேற்குவங்க மாநில எல்லையில் பணியில் ஈடுபட்டிருந்த போது மாரடைப்பு ஏற்பட்டு இறந்தார். நாளை அவரது உடல் பெரம்பலூருக்கு கொண்டுவரப்படுகிறது. சங்கருக்கு ஜெகதீஸ்வரி என்ற மனைவியும் 2 மகன்களும் உள்ளனர். சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வீட்டிற்கு முதல்வர் ஸ்டாலின் சென்றார். அவரின் உடல் நலம் குறித்து விசாரித்தார். கோவிட் நிவாரண காசோலையை விஜயகாந்த் வழங்க ஸ்டாலின் பெற்றுக் கொண்டார். உள்ளாட்சித் தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்தியதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன. ஸ்டாலினுடன் அமைச்சர் துரைமுருகன், MP R ராசா உடன் சென்றனர். விஜயகாந்துடன் மனைவி பிரேமலதா மற்றும் 2 மகன்கள் உடனிருந்தனர். புதிய தகவல் தொழில்நுட்ப விதிகளை மே 26ஆம் தேதி மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியது. அதை பின்பற்ற ட்விட்டர் நிறுவனம் மறுத்து வந்தது. இந்திய பயனாளர்களின் குறைகள் மற்றும் புகார்களை கவனிக்க 3 முக்கிய அதிகாரிகளை நியமிக்க வேண்டும். அவர்கள் இந்தியாவில் வசிக்கும் இந்தியராக இருக்க வேண்டும் என புதிய IT விதிகள் கூறுகிறது. விதிக்கு கட்டுப்படாமல் ட்விட்டர் முரண்டு பிடித்து வந்தது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த டெல்லி ஹைகோர்ட் IT விதிகளை பின்பற்றாவிட்டால் ட்விட்டர் நிறுவனத்திற்கு சட்ட பாதுகாப்பு கிடைக்காது என எச்சரித்தது. அதற்கு ட்விட்டர் பணிந்தது. இந்தியாவுக்கான குறைதீர்க்கும் அதிகாரியாக வினய் பிரகாஷை நியமித்துள்ளது. இந்திய பயனாளர்கள் grievanceofficerin@twitter.com என்ற இமெயில் ஐடியில் புகார்களை தெரிவிக்கலாம் எனவும் ட்விட்டர் கூறியுள்ளது. சட்டசபை தேர்தலில் பெருந்துறை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட தோப்பு வெங்கடாச்சலம் விருப்ப மனு கொடுத்தார். ஆனால் அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது. இதன் காரணமாக அவர் சுயேட்சையாக போட்டியிட்டு தோல்வியடைந்தார். வெங்கடாச்சலம் அதிமுக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். இன்று அவர் ஆதரவாளர்கள் 900 பேருடன் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். புதுச்சேரியில் NR காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சியை பிடித்தது. மே 7ஆம் தேதியே முதல்வராக ரங்கசாமி பொறுப்பேற்றார். யாருக்கு எத்தனை அமைச்சர் பதவி என்பதில் பிரச்சனை ஏற்பட்டதால் 50 நாள் கழித்தே அமைச்சர்கள் பொறுப்பேற்றனர். இலாகா ஒதுக்கீட்டிலும் சிக்கல் எழுந்தது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண 15 நாள் ஆன நிலையில் அமைச்சர்களுக்கான இலாகாக்களை இறுதி செய்து கவர்னர் தமிழிசையிடம் பட்டியலை வழங்கினார் முதல்வர் ரங்கசாமி. முதல்வருக்கு கூட்டுறவுத்துறை, சுகாதாரம், வருவாய், உள்ளாட்சி நிர்வாகம், அறநிலையத்துறை உள்ளிட்ட 13 துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. பாரதிய ஜனதாவின் நமச்சிவாயத்துக்கு உள்துறை மற்றும் மின்சாரம், தொழில் மற்றும் கல்வி போன்ற முக்கிய துறைகள் கிடைத்துள்ளன. இன்னொரு பாரதிய ஜனதா அமைச்சர் சாய் சரவணகுமாருக்கு நுகர்பொருள் வழங்கல், ஊரக வளர்ச்சி, சிறுபான்மையினர் நலன், தீயணைப்பு ஆகிய துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. லட்சுமி நாராயணனுக்கு பொதுப்பணி, சுற்றுலா, மீன்வளம், சட்டம், தகவல் தொழில்நுட்ப துறைகளும், தேனி சி ஜெயக்குமாருக்கு வேளாண், கால்நடை, வனம், சமூக நலம், பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலன் போன்ற துறைகளும், சந்திரபிரியங்காவுக்கு ஆதி திராவிடர் நலன், போக்குவரத்து, வீட்டு வசதி, தொழிலாளர் நலன் போன்ற துறைகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் கோவிட் பாதிப்பு நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 41,000 பேருக்கு கோவிட் பாதிப்பு உறுதியானது. மொத்த பாதிப்பு 3,08,00,000 உயர்ந்தது. மேலும் 895 பேர் இறந்ததால் மொத்த பலி 4,08,000 ஆனது. டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டவர்கள் எண்ணிக்கை 3 கோடியை நெருங்கியது. 97% பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். 4.5 லட்சம் பேர் சிகிச்சை பெறுகின்றனர். இதுவரை 37.60 கோடி பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மேலும் 145 பேருக்கு கோவிட் உறுதியானது. இறப்பு ஏதுமில்லை. 145 பேர் டிஸ்சார்ஜ் ஆகினர். மொத்த பாதிப்பு 1,18,976 ஆனது. இதுவரை 1,15,702 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். 1,505 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். காவிரியின் குறுக்கே மேகதாது என்ற இடத்தில் புதிய அணை கட்ட கர்நாடக அரசு தீவிர முயற்சி மேற்கொண்டுள்ளது. இந்த அணை கட்டப்பட்டால் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு வரும் நீரின் அளவு வெகுவாக குறையும். அணை கட்டும் முயற்சி நிறுத்த தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கை எடுத்துள்ளது.
அதன் ஒரு பகுதியாக இந்த பிரச்சினை தொடர்பாக முக்கிய முடிவுகள் எடுக்கவும் விவாதிக்கவும் நாளை அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டியுள்ளார் முதல்வர் ஸ்டாலின். கூட்டத்தில் 13 கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த பெரும்புகை கிராமத்தில் உள்ள கல்குவாரியில் கடந்த 2 மாதமாக மாலை நேரங்களில் கல் உடைக்க சட்டவிரோதமாக வெடி வைத்து வருகின்றனர். நேற்று மாலை வெடி வெடித்தபோது விவசாய பணியில் ஈடுபட்டிருந்த ஊரணி தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்த 46 வயது செல்வி என்பவர் மீது பாறை விழுந்தது. தலை நசுங்கி இறந்தார். கல்குவாரி நிர்வாகத்தினர் வரும் வரை உடலை எடுக்க மாட்டோம் என செல்வி உறவினர்கள் தெரிவித்தனர். விஷயம் தெரிந்து போலீசார் விரைந்தனர். செஞ்சி வட்டாட்சியர் ராஜன் வந்து ஊர் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பி வைத்தனர். செல்வி உடலும் எடுக்கப்பட்டது. கல்குவாரி நிர்வாகத்தினர் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. சுஷில் ஹரி சர்வதேச பள்ளி மாணவிகளுக்கு 73 வயது நிறுவனர் சிவசங்கர் பாபா பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் ஜூன் 16ஆம் தேதி சிபிசிஐடி போலீசார் அவரை கைது செய்தனர். புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். மாணவிகளை சுற்றுலா அழைத்து சென்று பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் அவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் இன்னொரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிபிசிஐடி போலீசார் அவரை 2வது முறையாக கைது செய்துள்ளனர். 2 நாளில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் யூனியன் அலுவலகம் எதிரே உள்ள மைதானத்தில் ஆட்டுச்சந்தை ஞாயிறுகளில் நடக்கும். தேனி, திருப்பூர், கரூர், திருச்சி, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து ஆட்டு வியாபாரிகள் வருவார்கள். ஊரடங்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டதை அடுத்து 3 மாதங்களுக்கு பின் சந்தை திறக்கப்பட்டது. 200க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் ஆடு வாங்க குவிந்தனர். மாஸ்க் அணியவில்லை, இடைவெளியும் கடைபிடிக்கவில்லை. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. முறையாக ஆட்டுச்சந்தை நடத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தென் அமெரிக்காவின் பிரபலமான கோப்பா அமெரிக்கா கால்பந்து போட்டி ஜூன் 13இல் தொடங்கியது. ரியோ டி ஜெனிரோ நகரில் நேற்று நடந்த இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா, பிரேசில் அணிகள் மோதின. ஆட்டத்தின் 22வது நிமிடத்தில் அர்ஜென்டினா வீரர் ஏஞ்சல் டி மரியா கோல் அடித்தார். பிரேசில் ஒரு கோல் கூட அடிக்கவில்லை. அர்ஜென்டினா வெற்றி பெற்றது. 28 ஆண்டுகளுக்கு பின் கோப்பா அமெரிக்க கோப்பையை அர்ஜென்டினா கைப்பற்றியது. ஊரடங்கு தளர்வுகளை தொடர்ந்து தி நகரில் துணி, நகைக்கடைகள் திறக்கப்பட்டன. வழக்கம் போல் கூட்டம் அலைமோதியது. உஸ்மான் சாலையில் உள்ள சரவணா ஸ்டோருக்கு சென்ற வாடிக்கையாளர்கள் இடைவெளி கடைபிடிக்கவில்லை. அதை ஊழியர்களும் கண்டுகொள்ளவில்லை. இதுகுறித்து புகார் வந்ததால் கோடம்பாக்கம் மண்டல அதிகாரிகள் கடையில் சோதனை செய்தனர். கோவிட் விதிமுறைகள் மீறியதால் கடைக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தனர். தீநகர் மற்றும் பாடி பகுதிகளில் 26 கடைகளுக்கு 3.33 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் ஜிகா வைரஸ் தாக்குதல் ஆரம்பமாகியுள்ளது. இதனால் தமிழக கேரள எல்லையில் சுகாதார ஊழியர்கள் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இ பாஸ் பெற்று வருவோரிடம் முதலில் கோவிட் சான்றிதழ் மட்டுமே கேட்கப்பட்டது. இப்போது அதோடு அவர்களது உடல்நிலையையும் செக் செய்து அனுப்புகின்றனர். கம்பமெட்டு சோதனைச் சாவடியில் ஜிகா பாதிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்றனர். கோவிட்டுக்கும் ஜிகாவுக்கும் ஒரே மாதிரியான அறிகுறிகள் இருப்பதால் டெஸ்ட் எடுக்க வலியுறுத்துகின்றனர். ஜிகாவால் உயிருக்கு ஆபத்து இல்லை என்றாலும் கேரளாவிலிருந்து தமிழகம் வருபவர்களை கண்காணித்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள தீவு நாடு பிஜி. கொரோனா வைரஸை அழிக்கும் ஒரே ஆயுதம் தடுப்பூசிதான் என உறுதியாக நம்பும் இந்த நாடு தடுப்பூசி போடாவிட்டால் வேலை இல்லை என அதிரடியாக அறிவித்துள்ளது. பிரதமர் பிராங்க் பைனிமராமா கூறியதாவது: கொரோனா தடுப்பூசி போடாவிட்டால் இனி அரசு வேலையில் சேர முடியாது. ஏற்கனவே பணியில் இருப்பவர்கள், தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் வேலையை இழக்க நேரிடும். ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் முதல் டோஸை செலுத்திக் கொள்ளாத அரசு ஊழியர்கள் கட்டாய விடுப்பில் அனுப்பப்படுவார்கள். நவம்பர் 1க்குள் 2வது டோஸ் போட்டுக் கொள்ளாவிட்டால் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என பிரதமர் கூறினார். கடந்த ஆண்டு மார்ச்சில் ஜிசாட் 1 செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த இஸ்ரோ திட்டமிட்டது. கடைசி நேரத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. ஊரடங்கு காரணமாக ஊழியர்கள் பணிக்கு செல்ல முடியாததால் இத்திட்டம் தள்ளிப்போனது. தளர்வுகளுக்கு பிறகு வேலைக்கு பலர் திரும்பியுள்ளதால் ஜிசாட் 1 பழுது பார்க்கும் பணி தீவிரமாக நடக்கிறது. அடுத்த மாதம் 12இல் விண்ணில் செலுத்தப்படும் என இஸ்ரோ தெரிவித்தது.
ஜிசாட் ஒன்றில் பிரத்யேகமாக தயாரித்த துல்லியமாக படம் பிடிக்கும் கேமரா இணைக்கப்படும். நாட்டின் நிலம் மற்றும் கடல் எல்லைகளை உடனுக்குடன் படம் பிடித்து அனுப்பும். இயற்கை பேரிடர்களை கண்காணித்து கனிம வளம் பனி பிரதேசத்தில் உள்ள நிலவரங்களை குறித்து கட்டுப்பாட்டு அறைக்கு ஜிசாட் ஒன்று அனுப்பும். கோவை மாவட்டம் ஆனைக்கட்டி சாலையில் உள்ள தனியார் சாம்பரில் தண்ணீர் குடிக்க நேற்று முன்தினம் ஒரு யானை சென்றது. மக்கள் இருப்பதை பார்த்ததும் ஓடிவிட்டது. அதே யானை சாலையில் நேற்று நின்று கொண்டிருந்த போது பைக்கில் சென்றவர் ஆரன் எடுத்துக்கொண்டே சென்றார். காலால் மண்ணை தட்டி யானை கோபத்தை வெளிப்படுத்தியது. வனப்பகுதிகளில் பயணிக்கும் போது ஆரன் அடித்து விலங்குகளை தொந்தரவு செய்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை அதிகாரிகள் எச்சரித்தனர். ஆனால் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. நீட் தேர்வு விவகாரத்தில் கூட்டணி கட்சியான பாஜகவின் இரட்டை நிலை வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக அதிமுக முன்னாள் எம்பி மைத்ரேயன் கூறியுள்ளார். நீட் தேர்வு குறித்து கருத்து கேட்க ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இது சட்டத்திற்கும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கும் எதிரானது. குழுவை ரத்து செய்ய வேண்டும் என பாஜக மாநில பொதுச் செயலர் கரு நாகராஜன் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். இதை விசாரித்த கோர்ட் மத்திய அரசின் கருத்தை கேட்டு நோட்டீஸ் அனுப்பியது. நீட் தொடர்பாக குழு அமைக்க தமிழக அரசுக்கு அதிகாரம் இல்லை என மத்திய அரசு சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதன் வாயிலாக பாஜகவின் இரட்டை நிலை வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக மைத்ரேயன் தெரிவித்தார். நீட் தேர்வு குறித்து குழு அமைப்பதற்கு கூட மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்பது கண்டிக்கத்தக்கது. மாநில உரிமைகளை பறிக்கும் செயல் என்கிறார்.